ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3வது இறை வசனங்கள். அப்பொழுது தொழுநோயாளி ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையில் என்ன பார்க்கிறோம்? நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்த முடியும் என்று விசுவசிக்கிறான். இயேசுவும் அவனை தொட்டு குணப்படுத்துகிறார். இயேசுவின் தொடுதலின் மூலம் தொழுநோய் அவனை விட்டு முற்றிலுமாக நீங்கி பூரண சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். இயேசு மனதுருகி விரும்பி தொட்டதால் தொழுநோயாளி சுகம் பெற்றுக்கொள்கிறார். ஒரு இடத்தில் ஏலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக பழைய பொருட்கள் ஏலத்திற்கு வந்தனர். ஏலமிடுபவர் ஒரு பழைய வயலினை எடுத்தார். வயலின் கம்பிகள் அறுந்து போய் ஒரே ஒரு கம்பி மட்டும் இருந்தது. ஒருவர் 5 ரூபாய் என்றார், மற்றொருவர் 10 ரூபாய் என்றார். திடீரென்று கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதன் எழும்பி மேடைக்கு வந்து அவர் அந்த வயலினை தன் கையில் எடுத்து மீதமிருந்த அந்த ஒரே கம்பியில் திறமையாக வாசிக்க ஆரம்பித்தார். இனிமையான இசை அறை முழுவதும் அலை அலையாக காற்றில் மிதந்து வந்தது. குழுமியிருந்தோர் மெய்சிலிர்த்து போயினர். அம்மனிதர் வயலினை ஏலமிடுவோர் கையில் கொடுத்துவிட்டு மேடையிலிருந்து இறங்கினார். 1000 ரூபாய் என்று ஒரு குரல் எழும்பியது. 5000 என்றது இன்னொரு குரல். இறுதியாக அந்த பழைய வயலின் 10,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நீங்கள் உங்களை உதவாக்கரை என்று எண்ணாதிருங்கள். கலைஞனாகிய ஆண்டவர் உங்களை தொடுவதற்கு ஒப்பு கொடுத்தீர்களானால் விலையேற பெற்றவர்கள் ஆவீர்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, பாவத்தில் இருந்து மீட்டெடுக்கும் தகப்பனும் இயேசு ஒருவரே. ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த நம்மையும் மகனே மகளே என்று அழைக்கிறார். பாவ சேற்றில் இருந்து கிடந்த நம்மை தூக்கி எடுத்து கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த சந்ததியாய் நம்மை தேர்ந்தெடுத்து கொள்கிறார். நம் பாவத்தை கழுவி மீண்டும் நமக்குள் ஜீவனை தந்து உயிர்ப்பிக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் ஆகிறோம். ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்று அவருடைய இரட்சிப்பின் அன்பத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் புதுப்படைப்பாக மாற்றப்பட்டு வெளியேற பெற்றவர்களாகிறோம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம், உம்மால் தொடப்பட்ட நாங்கள், அப்பா, நாங்கள் வெளியேற பெற்றவர்கள். ஆமாண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, வெளியேற பெற்ற பரிசுத்தமானவரை நாங்கள் இரட்சகராக கொண்டபடியினால் நாங்கள் வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம் சுவாமி. அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்களில் மீட்பெறும் அருமை இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாய் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.